வணக்கம். சினி மினிமினி எம்எஸ் பாஸ்கர் நமக்கு முன்னாடி வந்து திரைப்படங்கள் நடிச்சுக்கூடிய அருமையான நடிகர். எம்எஸ் பாஸ்கர் வந்து சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டை சமீபத்தில் வாங்கினார் இல்லையா, பார்க்கிங் திரைப்படத்திற்காக. அது எந்த அளவுக்கு அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இவர் அந்த விருது வாங்கின பிறகு பட உலகிலிருந்து இவருக்கு வந்த முதல் தொலைபேசி அழைப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது யார்கிட்டருந்து அப்படின்றத கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. திரு கமலஹாசனிடமிருந்து. கமல் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி, பாஸ்கர் நீ வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்க, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி கமல் வந்து வாழ்த்திருக்காரு பாஸ்கருக்கு. அப்போ வந்து பூவோடு சேர்ந்த நார் அப்படின்ற மாதிரி உங்கள் கூட நான் நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன்ல, பூவோடு சேர்ந்த நார் மாதிரி நான் வந்து உங்கள் படங்களில் நடித்து நானும் நீங்கள் பூ அப்படின்னா நாராக இருந்து சில விஷயங்களை உங்கள் படத்தில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி பாஸ்கர் சொல்லியிருக்காப்புல. கமல் சொன்னாராம், நானும் நார் தான், பூ கிடையாது, நானும் நார் தான். பூனா மலரும், வதங்கிரும், வாடிரும், கருகிறோம். நார் வந்து எப்போயுமே இருக்கும். நாருக்கு வந்து மரணமே கிடையாது. அந்த நார் வந்து எப்போ வேணாலும் ஒரு பார்சல் கட்டுறது கூட நாரை வந்து நம்ம கட்டி அந்த பார்சலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நார் வந்து எப்போவுமே பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். நானும் நார் தான் அப்படின்னு கமல் வந்து சிரிச்சிட்டே சொல்லியிருக்காரு. கமலஹாசன் நடித்த பாபநாசம் திரைப்படம் அப்படிங்கிற மலையாளத்தினுடைய ரீமேக் தானே, திருஷ்யம் படம், தமிழில் வந்து பாபநாசம்ன்ற பேரில் வந்து கமலஹாசன் அதில் நடித்தார் அப்படின்றது இல்லையா. அப்போ அந்த படம் தயாரிப்பில் இருப்பதற்கு முன்னால் கமலஹாசன் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்திருக்காரு. அவரை பார்க்குறதுக்காக அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜித்து ஜோசப் வந்து வந்திருக்காரு. கமலஹாசனை வந்து பார்த்துருக்காரு. அங்கே வந்து டப்பிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ எம்எஸ் பாஸ்கர் அங்கே இருந்திருக்காரு. எம்எஸ் பாஸ்கர் வந்து கூப்பிட்டு கமலஹாசன் வந்து ஜித்து ஜோசப்கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவர் வந்து ஒரு அருமையான நடிகர், பேர் வந்து எம்எஸ் பாஸ்கர், மிகச்சிறந்த நடிகர், ஏன் திரைப்படங்கள் எல்லாம் நிறையா நடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியான டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, பல குரல்கள்லையும் பேசுவார் அப்படின்ற மாதிரி வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. இந்த அறிமுகப்படுத்துனதோடு நிற்காமல் அதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அதில் வந்து டீ கடை நடத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் எம்எஸ் பாஸ்கரை கமிட் பண்ணிட்டாங்க. அது ஒரு முஸ்லீம் கதாபாத்திரம், டீ கடை நடத்தக்கூடிய பாய். அந்த கதாபாத்திரத்தில் கமலஹாசன் கூறி ஜித்து ஜோசப் வந்து எம்எஸ் பாஸ்கரை கமிட் பண்ணிட்டாரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடுபுழா கேரளத்தில் அந்த ஊரில் நடந்திருக்கு. எம்எஸ் பாஸ்கர் அங்கே போயிருக்காரு. அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாள்லேயும் இவர் வந்து அந்த முஸ்லீம் கெட்டப்பில், பாய் கெட்டப்பில், டீ கடை நடத்தக்கூடிய அந்த பாய் கெட்டப்பில் எம்எஸ் பாஸ்கர் இருப்பார். கமலஹாசன் வந்த உடனே இவர் வந்து கார் கதவை திறந்து விடுறது, கமலஹாசன் ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது கார் கதவை மூடுறது, இந்த காரியத்தை வந்து டெய்லி எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருக்காரு. எம்எஸ் பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த படத்தில் நான் டீ கடை பாய் கேரக்டரில் நடிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கமல் சார் வரும்போது அவருடைய கார் கதவை திறந்து விடுறதும், போகும்போது கார் கதவை மூடி விடுறது அப்படின்ற ஒரு மேட்டர், இந்த காரியத்தை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, ஒரு மகத்தான கலைஞனுக்கு நான் செய்யக்கூடிய சேவை அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சி உண்மையாகவே அதுக்காக நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்ற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் வந்து சொல்கிறாரு. அந்த பாய் கெட்டப்பில் இருக்கும்போது கமலஹாசன் வந்து அப்படி வந்த உடனே கமலஹாசன் வந்து வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம். இவர் வந்து வாஹ் அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை. அவர் வந்து அப்படி சொன்ன உடனே இம்மிடியேட்டாக இவர் பதில். கமல் சொன்னாலாம் சிரிச்சுக்கிட்டே, பாய் கதாபாத்திரம் அப்படின்னோடனே பாயாவே வாழ ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு. உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதான் என்ன அது, உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ விஷயம் நான் கற்றுருக்கேன், இதெல்லாம் கூட உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயந்தான் அப்படின்ற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சொல்லியிருக்காரு. கமல் நடித்த தேவர் மகன் படத்தில் எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு. உத்தம வில்லன் படத்தில் நடிச்சிருக்காரு. மகாநதி திரைப்படத்தில் எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி பிக் பாஸ் கமலஹாசன் ப்ரோக்ராம் பண்ணார்ல, அப்படி வரும்போது ஆடியன்ஸு இவர்கிட்ட பேசி அப்படி இப்படின்லாம் வரும்போது இடையில வந்து திரை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தொலைபேசியில் கமலுடன் உரையாடி அப்படின்னு இருக்குல்ல. அப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து கமலஹாசன்கிட்ட பேசி அப்படின்ற மாதிரி வந்து கமல் வந்து லைனில் வராரு, கமல் பேசுகிறாரு. அப்படி வரும்போது ஆடியன்ஸ்கிட்ட கமல் சொல்கிறார், அந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு அப்புறம் பிற நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்னு ஒன்று இருக்குல்ல. வரும்போது இப்போ என்னென்னா, இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ என் லைனில் இருக்கக்கூடியவர் வந்து எம்எஸ் பாஸ்கர், அருமையான திரைப்பட நடிகர். எத்தனையோ வருடங்களாக இவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து 15 வயசில் இருக்கிற காலத்திலேருந்தே இவர் எனக்கு தெரியும். நான் நடித்த பல திரைப்படங்களில் இவர் அருமையான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு. நான் நடித்த பல படங்களில் டப்பிங் கலைஞராகவும் இவர் பணியாற்றியிருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு கமல் சொன்னாராம், தசாவதானம் திரைப்படம் டப்பிங் நடந்து அப்படின்னு வரும்போது ஆச்சரியமான ஒரு மேட்ரு, இந்த எம்எஸ் பாஸ்கர் தெலுங்கில் பேசினார். அருமையாக தெலுங்கில் பேசுகிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தா இவர் மலையாளத்தில் பேசுகிறாரு. மலையாளத்தில் இவ்வளவு ஃப்ளூயண்ட்டாக ஒரு நடிகர் பேச முடியுமா
அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அதை விட ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, தசாவதாரம் படம் ஹிந்தியில் டப் செய்யப்பட்ட போது ஹிந்தியிலையும் இவர் பேசினார். கமல் வந்து எந்த அளவுக்கு மகத்தான ஒரு நடிகர். அந்த கமலஹாசன் மிகப்பெரிய அளவில் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னா எம்எஸ் பாஸ்கரிடம் எந்த அளவிற்கு அபாரமான திறமைகள் இருக்கின்றன அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஒரு நேர்காணல். அந்த நேர்காணலில் கமலஹாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு முன்னால் மகத்தான கலைஞர்கள் பல கதாபாத்திரங்களில் நடித்து இந்த மண்ணை விட்டு நீங்கி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக கூறுவதாக இருந்தால் அருமையான கேரக்டர் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா எஸ்வி ரங்காராவ். எஸ்வி ரங்காராவ் வந்து எப்படிப்பட்ட மகத்தான நடிகர், எப்படிப்பட்ட அருமையான கதாபாத்திரங்களுக்கு உயிர் தந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார். அதே போல் எஸ்வி சுப்பையா எப்படிப்பட்ட அருமையான கதாபாத்திரங்களில் நடித்து நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் எஸ்வி சுப்பையா. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எம்எஸ் பாஸ்கர் இப்போ படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்கார்ல, அவர் வந்து எஸ்வி ரங்காராவ்கிட்ட என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். எஸ்வி சுப்பையாட்ட என்னென்ன திறமைகள்லாம் இருக்கோ அந்த திறமையெல்லாம் இருக்கக்கூடிய நடிகர். நம் கண்களுக்கு முன்னாடியே எஸ்வி ரங்காராவை போல நடிக்கக்கூடிய, எஸ்வி சுப்பையாவை போல நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இருக்கிறார். அவருடைய பெயர் எம்எஸ் பாஸ்கர். இதை யோசிச்சு பாருங்கள். கமலஹாசன் வந்து ஆனந்த விகடனில் ஒரு இன்டர்வியூவில் இதை சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க அது. கமல் அண்ணா இப்படி வந்து என்னை பற்றி சொல்லியிருக்காரு ஆனந்த விகடன் பேட்டியில். இது வந்து எந்த அளவிற்கு நான் பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் பாஸ்கர் உணர்ச்சி வசப்பட்டு கூறியிருக்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உண்மையாகவே மனசுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். கமலஹாசன் வந்து எம்எஸ் பாஸ்கரை பற்றி எந்த அளவிற்கு மதிப்புடனும் மரியாதையுடனும் நினைத்திருந்தால் ஆனந்த விகடன் நேர்காணலில் கூறியிருப்பார், பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கூறியிருப்பார். இப்படிப்பட்ட மகத்தான பல அருமையான தகவல்கள் எம்எஸ் பாஸ்கரை பற்றி எனக்கு தெரிய வந்தபோது அவற்றை உங்களிடம் கட்டாயம் நான் கூற வேண்டும் என்று மனதில் ஆசைப்பட்டேன். அதனால் அந்த அரிய அருமையான தகவல்களை உங்களுக்கு முன்னால் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.